இந்த விவகாரம் தொடர்பான தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக இணைகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை. வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் முற்றுகையிட முயன்றார்கள். ஒரு பாதுகாப்பில்லாத சூழல் பிரதமருக்கு இருந்தது என்று சபாநாயகர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான செய்தி. பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார், யாரும் அப்படி முற்றுகையிடவில்லை என்று. பெண்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த பெண் எம்பிக்களும் மற்ற பெண் எம்பிக்களும் அவரை முற்றுகையிட போவதாக அவர் ஒரு கற்பனை குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அப்படி அநாகரிகமாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த காலத்தில் நடந்ததில்லை. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உண்மைக்கு புறம்பான செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த விவகாரத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எப்படி எதிர்வினையாற்ற போறீங்க? இல்ல, இது ஜனநாயகம். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகம். நாடாளுமன்றத்திலிருந்து தான் ஜனநாயகம் இந்தியா முழுவதும் பரவுகிறது. சட்ட திட்டங்கள் ஆகட்டும், நாட்டு மக்களுக்கான செய்திகள் ஆகட்டும், எல்லாவற்றையும் விவாதித்து சட்டமாக்குவார்கள். விவாதித்து நாட்டு மக்களுக்கான திட்டங்களை தீட்டுவார்கள். ஆனா வாதமே இல்லாமல் நாடாளுமன்றத்தை நடத்த வேண்டும் என்பது எவ்வளவு ஜனநாயகத்திற்கு முரணானது. எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? பிஜேபி ஆட்சியில எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய உரையை ஆற்றுவதற்கு கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை என்றால் எங்க ஜனநாயகம் இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் ஒன்று இருந்தால் அவரை உரையாற்ற விட்டுட்டு அவர் பேசிய பிறகு எதை எதை அனுமதிக்க வேண்டும், எதை எதை அவை குறிப்பில் நீக்க வேண்டும், நீக்கலாம். இப்ப தமிழ்நாடு சட்டப்பேரவை இருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாங்க என்ன பண்றோம்? எல்லாரையும் பேச விடுறாங்க. சிலது பொருந்தா வார்த்தைகளை விலக்கி விடுகிறார்கள், எடுத்து விடுகிறார்கள், அவை குறிப்பில் இருக்காதுங்க. ஆனா பேசவே விட மாட்டேன் அப்படின்னு பாஜக எம்பிக்கள் எல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க, கலாட்டா பண்றாங்க, சர்ச்சையில இறங்குறாங்க. அப்படின்னா இதை எப்படி அனுமதிக்க முடியும்? எங்க நாடாளுமன்றம் இருக்கு? இதுதான் பிரச்சனை. நன்றி திரு செல்வ பெருந்தகை, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய சபாநாயகர் அவதூறாக பேசுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை.